கொஞ்சமான திருஷ்டியா பட்டிருக்கும். கற்பகம் பாடுதுன்னா அந்த கற்பகாம்பாலே பாடுற மாதிரியும் சொல்லுவாங்க. ஒருத்தர் கண்ணு மாதிரி ஒருத்தர் கண்ணு இருக்காது. உள்ள போமா. திருஷ்டியாவது ஒண்ணாவது. கற்பகத்தை பத்தி ஜனங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பேசுறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு கேஷ். ஏதோ அந்த மேல்மருவத்தூர் தாய் நம்ம மேல கருணை வச்சு கை நிறைய அள்ளி கொடுத்திருக்கா. காரு பங்களான்னு கணக்கில்லாம சொத்து சேர்ந்தாச்சு. இதுக்கப்புறமும் படத்தாசை இருந்தா அது பாவம். நீ என்ன சொன்னாலும் அவர் மாற போறதில்ல. நீ களைச்சு போயிருப்ப. வாமா. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் ஓம் பவானி, மாங்கல்யத்தோட மகிமை தெரியாம உன் புருஷன் இத பறிச்சுக்கிட்டான். கவலைப்படாத, அம்மனை மனசால வேண்டிக்கிட்டு இதை எடுத்து கழுத்துல கட்டிக்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். பவானி, உண்டியல் ஏந்தி வீடு வீடா பிச்சை எடுத்து அம்மனுக்கு காணிக்கை செலுத்துறதா வேண்டிக்கும். அவ பழையபடியும் உன் புருஷனை உன்கிட்டயே சேர்த்துருவா. அம்மா தாய், எனக்கு மாங்கல்ய பிச்சை கிடைக்கணும். அதுக்காக நான் கையேந்து பிச்சை எடுத்து உனக்கு காணிக்கையா செலுத்துறேன். என் புருஷன் எங்க இருந்தாலும் என்னோட கொண்டு வந்து சேர்த்து வச்சிருந்தாயே. சுந்தரம், அந்த பரிசெல்லாம் எடுத்துட்டு வா. இவனா? என்ன முதலாளி சோகமா இருக்கீங்க? துக்க நிவாரணி கொண்டு வச்சுங்களா? இப்ப வேணாண்டா. லோக்கல் லோகநாதனும் சீம சண்முகமும் வந்துட்டோம். அப்புறம் ஆரம்பிப்போம் கச்சேரிய. அந்த காலத்துல கச்சேரியில நான் மட்டும்தான் பக்க வாத்தியம். இப்ப புது புது வாத்தியம் எல்லாம் வந்திருக்கு. என்னடா தனியா புலம்புற? தோப்ரா உஸ்திரா தவரிஷி மாஸ்திரா. பையா சீமை உட்காரு. என்ன வீட்லயே சீம சரக்க போட்டு வந்துட்டியா? தவரிஷி மகரிஷின்னு உலகிட்டே வர்ற? ரஷ்யாவில இருந்து மீனம் பாக்கத்துக்கு லேண்ட் ஆனேனா அந்த ரஷ்ய மொழி பழக்கத்துல வணக்கம் மாஸ்டர்னு சொல்லிவிட்டேன். ரஷ்யாவா? ஏயா முந்தா நாள் உன்னை யாரோ கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்ததா என்கிட்ட சொன்னாங்க. எவன் பார்த்தான்? எவன் பார்த்தது? நான் தாங்க பார்த்தேன். தனியா மிதிக்கிறேன் பாரு. அது ஒண்ணு இல்லைங்க. கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயினை பிடிச்சி ரஷ்யாவுக்கு போலான்னு பிளான் பண்ணிட்டு போனேன்னா அந்த ட்ரெயின் ரஷ்யாவுக்கு போகாதான். திரும்பி வந்துட்டேன். ஏயா பார், அமெரிக்காவுக்கு போறேன் ஆப்பிரிக்காவுக்கு போறேன்னு அடுத்தவங்க கிட்ட டூப் போட்டுட்டு இருந்தேன். இப்ப எங்கிட்ட விட ஆரம்பிச்சியா? ஐயோ கச்சா முச்சா கியா மியாவ் டொல் டொல். என்ன அது? ஏதோ நாய்க்கு பிறந்த பூனை கத்துற மாதிரி ஒரு கெட்ட சத்தம். இந்தியாவுக்கு வந்து இப்படி உங்ககிட்ட எல்லாம் மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு ஜப்பான் மொழியில அழுத்துக்கிட்டேன். இனிமே ஜப்பான் சிங்கப்பூர்னு ஏதாவது உளர்னு அடிச்ச கொண்டு விடுவேன். அப்ப ஆலண்டுக்கு போனேன் போலண்டுக்கு போனேன்னு சொல்லாமா? மதர் நாள்லயே உன்னை சமாதி வச்சிடுவேன். மாக்கி விடுவேன். கும்பிடுறேன் குருவே. ஐயா கொட்டாமட்டே உட்காரு. கையில என்ன ஊர்காதி ஆடியா? ஒடிஞ்சாடிங்க. நமக்கு டப்பில போட்டா கட்ட முடியாது. ஓசிலியே உறிஞ்சிருவிய. மெதுவா உறிஞ்சியா? நீ உறிஞ்ச வேகத்துல மூளைய மூக்கு வழியா வெளியே வந்துடும் போல இருக்கு. டேட்டி ஃபெலோ. அட என்னங்க இந்த காலத்துல பொடி வைக்கிறானுங்க? காலையில இருந்து 3 ஜாடிய மூக்குள்ள விட்டுட்டா ஒரு கட்டரும்பு கடிச்சவன் கூட இல்ல. யோ உனக்கெல்லாம் பொடி லாயக்கு இல்ல. வெடி மருந்து வாங்கி டப்பால நிரப்பி வை. மூக்காயாது வானக்குழா மாதிரி. அது சரி ஆரம்பிப்பா. இப்ப சொன்னீங்களே அது 100ல ஒரு வார்த்தை. குயிக் குயிக். போன வருஷம் வாஷிங்டன்ல கென்னடியோட ஒரு ஸ்மால் பார்ட்டிக்கு போயிருந்தேன். யாரோட? ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். போன வருஷம். யோ அவர் செத்து 20 வருஷம் ஆகுது. என்னது செத்துட்டாரா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. உங்ககிட்ட சொன்னாரு? லோகா பத்தி கேளுங்க நான் சொல்றேன். ஐயோ ஐயோ தப்பித்தவரி கூட ஒரு பொய் சொல்ல விட மாட்டேங்கிறானுங்களே. கக்குவான் கசுமுசா டான்சா. என்னங்க அது திடீர்னு கக்குறீங்க? பூதேவி மாஸ்டர் எதிரில இனிமே போய் சொல்றது இல்லைன்னு சைனா பாஷையில சபதம் போட்டுக்கிட்டு இருக்கேயா. சீக்கிரம் போய் கொண்டு வா. மாஸ்டர் மனசை மாத்திக்க போறாரு. சீக்கிரம் ஐயா துடிச்சுக்கிட்டு இருக்க. பாத்தியா? ஐயோ அதை நான் கையில தொட மாட்டேன். ஏன் ஆளை வச்சு ஊத்திக்குவியா? நம்மளுக்கு எப்பவும் லோக்கல் அதுலயும் கலக்கல். யோ சபையை அசிங்கம் பண்ணாதயா.
ஃபர்ஸ்ட் கிளாஸ் சரக்கு. ஒரு பெக் அடிச்ச ஜிங்குன்னு ஏறியா. ஐயா உங்க குடிச்சாதான் போல வரும். நம்மளுக்கு பாட்டில திறந்தாலே குப்புன்னு ஏறும். மோந்து பாக்குறீங்களா? சிச்சி கெட்டவா தடி. இவன் சமாச்சாரம் எல்லாமே திறந்தாலே நாறுதுங்க. ஆமா சகிக்கல. சகிக்கலையா? ஆரம்பத்துல அந்த வாடை தான் உங்களுக்கு பூவாடையா இருந்தது. அதை மறந்துடாதீங்க முதலாளி. உனக்கே என் வயசுச்சல். மனுஷன் வளர வளர பழக்க வழக்கம் எல்லாம் மாறுமையா. வந்தவைய திரும்பி பார்க்கலாம், ஆனா திரும்பி போயிடக்கூடாது. மாஸ்டர் அதிர்ஷ்டக்காரரு. ஆனா அந்த பொண்ணு வந்தா, கச்சேரி பண்ணினா, கை நிறைய காசு சம்பாதிச்சா, சேட்டுக்கிட்ட இருந்து லாரி வந்துச்சு, புதுசு புதுசா காரு வந்துச்சு, பங்களா வந்துச்சு, நாமும் வந்தோம், பாட்டிலும் வந்துருச்சு, போதையும் வரப்போகுது. இன்னும் என்னென்ன வரப்போகுது உங்களுக்கு அதுதான் வருங்க. உண்மைதான். இதுவரைக்கும் அந்த அநாத பொண்ணு கற்பகம் என்ன கேட்காம எந்த காரியமும் செஞ்சது. ஆனா இன்னைக்கு என்ன கேட்காம புதுசா ஒரு டிரைவரை வேலைக்கு வச்சிருக்கிறாயா. அப்புறம் டிரைவர் தானே, விட்டு தள்ளுங்க. விட முடியாதுயா. பையன் ரொம்ப ஆபத்தான. பெரிய அயோக்கியனா? அயோக்கியனா இருந்தா பரவாயில்லையே, நம்ம ஜாதியில சேர்த்து இல்லாம. அவன் யோகியா. அது மட்டும் இல்ல, என்னோட பழைய எதிரி அவன். மாஸ்டர், யோகியனை உள்ள விட்டீங்க, அப்புறம் பெரிய ஆபத்து. நீங்க ஃபாரின்ல இருந்து மறுபடியும் லோக்கலுக்கு வர முடியாம ஆயிடும். ஜாக்கிரதை. லோக்கல் பத்தி பேசாதே, என்ன பத்தி பேச. ஒரு அசிங்கத்தை பத்தி பேசினா போதும். குரு ஏதோ முடிவெடுத்துட்டாரு. என்னம்மா சாப்பாட்டுல கல்லு? எவ்வளவுதான் ருசியான சாப்பாடா இருந்தாலும் ஒரு சின்ன கல் இருந்துட்டா ரசிச்சு சாப்பிட முடியறதில்ல. வீடும் அப்படித்தான். வேண்டாதவங்க வீட்டுக்குள்ள வந்துட்டா வீட்டு நிம்மதியே கெட்டு போயிடும். என்ன சொல்றீங்க? இல்ல, என்ன கேட்காம புதுசா ஒரு டிரைவரை வேலைக்கு சேர்த்திருக்காங்களே, அவனை பத்தி தான் சொன்னேன். கச்சேரிக்கு போற இடத்துல என்ன சந்திச்சு அவர் வேலை கேட்டாரு. பார்த்தா நல்லவர் மாதிரி தெரிஞ்சது. அதான் வேலைக்கு வர சொல்லிட்டேன். ஒருத்தர் பார்த்த உடனே நல்லவனா கெட்டவனான்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு அனுபவம் போதாதுமா. இப்போ ஒண்ணும் கட்டுப்பாடு. ஒரே ஒரு வார்த்தை, இன்னைக்கே வெளியே அனுப்பிச்சிடுறேன். வேண்டாங்க, பாவம். நீங்க சொல்றபடி ஆரம்பத்துல கெட்டவனா இருந்தாலும் இப்ப தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா? திருந்தினவங்களுக்கு எல்லாம் வாழ்க்கை கொடுக்கறதுக்கு நாம என்ன சீர்திருத்த பள்ளியா நடத்துறோம்? அந்த அயோக்கியனை நம்பினா ஆபத்து தான். மத்தவங்களை அயோக்கியன்னு சொல்றதுக்கு முதல்ல நாம யோகியனா இருக்கணும். கேட்டியா? கேவலம் ஒரு டிரைவர் பயலுக்காக என்ன எடுத்து பேசிட்டு போறா. எதிர்காத்துல எச்சி துப்புனா அது நம்ம முகத்துல தாங்க விடும். விடுங்க. என்ன கதை மாற ஆரம்பிச்சிடுச்சு? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். வாங்க உட்காருங்க. தேங்க்யூ. வர சொன்னீங்களாமே, என்னம்மா விஷயம்? ஒண்ணுமில்ல. கற்பகம் தான் சம்பாதிச்ச சொத்துக்களை எல்லாம் மேல்மருவத்தூர் கோவிலுக்கு எழுதி வைக்கணும்னு ஆசைப்பட்டா. அதை சட்டப்படி செய்யத்தான் உங்களை வரவழைச்சேன். அப்படியா? நான் அதுக்கு வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடுறேன். நீங்க என்னைக்கு சொல்றீங்களோ அன்னைக்கு நாம அதை கோயில்ல ஒப்படைச்சிடலாம். வர வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு. அந்த நல்ல காரியத்தை அன்னைக்கு வச்சுக்குவோம். ஆகட்டுமா? அப்ப நான் வர்றேன். சொத்து எல்லாத்தையும் கோயிலுக்கு எழுதி வைக்க போறாளாமே. யார் சொல்லி இந்த முடிவு கொண்டிருப்பா? என்ன பண்றது? கிடைச்சதை இப்ப சுருட்டிக்குவோம், அப்புறம் சொத்தை பத்தி பேசிக்குவோம். என்னைக்காவது ஒரு நாள் நீங்க இப்படி செய்வீங்கன்னு தெரிஞ்சுதான் பண நகையெல்லாம் பேங்க் லாக்கர்ல கொண்டு போய் வச்சுட்டேன். கற்பகம் பேர்ல. இப்ப ஒளிச்சு வச்சுட்டா கல்யாணம் நடக்காம போயிடாது. மூக்க தொடக்கிறியா இல்ல தயிர் கிடையிறியா? வெண்ணெய் எடுக்கிறேன். சோபா, I am sorry. கோவிச்சுக்காத கொட்டாம்பட்டி. அண்ணன் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல, அதுக்கு ஏன் எடுக்கவே? சட்டிக்கும் உன் தலைக்கும் வித்தியாசம் தெரியல, தட்டி விட்டேன். ஆமா, விடிஞ்சதுல இருந்து திங்க் பண்ணி ரொம்ப கிழிச்சிட்டீங்க. ஏதோ யோசனை சொல்லியா? மாஸ்டர், 5 10 வேணும்னா பட்டக்குன்னு பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுத்துடலாம். ஐடியா இல்ல கேக்குறீங்க. அது என்னமோ உங்க அந்த டிரைவர் பையன் வந்ததுல இருந்து உங்க நேரமே சரியில்லை. ஆமா போகுது மாதிரி இப்ப அவன் போகுது
உங்களவே வெட்டலாம் போட்டிருக்கு.